பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. உள்ள யார் வேண்டுமானாலும் வந்து கை ஓகே சுவாமி தரிசனம் செய்யலாம். நன்றி. வெள்ளிக்கிழமை தான் ஊர் மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணுறால சொல்கிறாங்க. இன்றைய தினத்தில் யாரும் வரமாட்டேன்றாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறதா முடிவில் இருக்குங்க? வெள்ளிக்கிழமை அழகம் பண்ணி கும்பலாக வருவாங்க, பார்ப்பாங்க, அதோட போயிடுவாங்க, எடுப்பாங்க. ஊர் மக்கள் தான். இல்லை போலீஸ் அறிவிக்குது இதை. அதை நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி இன்னைக்கு தாங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டோம். மற்ற சமுதாய மக்கள் உள்ள போய் வழிபடுவதற்கு நீங்கள் ஏதாவது தடையாக இருப்பீங்களா, இல்லை நீங்கள் அனுமதி சமாதானம் பண்ணுறீங்க? நாங்கள் அவங்க வர்றதுக்கு நாங்கள் வராங்க வராத போகிறாங்க, அதை பற்றி நாங்கள் என்ன செய்வோம்? தடையாக இருக்கும்போது நாங்கள் தடையாக இருக்கிறோம், இதே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறோம். அதான் சார், நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நேற்று தான் எங்கள் சாயந்தரம் தான் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க அதிகாரிங்க, கோயிலை திறக்கணும். நாங்கள் வெள்ளிக்கிழமை திறங்கன்னு சொன்னோம். இல்லை எங்களுக்கு இன்றைக்கி தான் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக திறந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஊட முக்கியஸ்தெல்லாம் கூடி பேசுனதுக்கு நம்ம அந்த சாமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சொன்னால் அவங்க கேட்கல. அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை போகிறதா முடிவு பண்ணிக்கிறோம் சார், ஊர் மக்கள்லாம் கூடி. இப்போ வெள்ளிக்கிழமைனா நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஊர்வலம் வரீங்களா? இல்லை அதுமாரிலாம் அதுமாரி ஒரு ஆர்ப்பாட்டெலாம் பண்ணுற மாதிரி நாங்கள் இல்லை. ஒரு 6 வாரமாலாம் என்னவோ நாங்கள் அது வந்து சாமி கோயில் திருவிழா நடக்கும்போது பண்ணுவோம். இப்போ நாங்கள் அமைதியாக தான், நாங்கள் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி அமைதியாக நாங்கள் அவங்க விருப்பப்படி போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணுவாங்க, விருப்பறவங்க சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க சார். வேறு 6 வாரமெல்லாம் எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ மற்ற சமுதாய மக்களும் உள்ள போய் வழிபடுவதற்கு நீங்கள் தடையாக இருப்பீங்களா, இல்லை அனுமதிக்கிறீங்களா? இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? நாங்கள் எதுவும் இனிமேல் நாங்கள் தடை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னவோ அரசு என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிட்டு தான் போய் ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.